கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்களும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவர் தான் நடத்த போகிறார். என் அன்பான தேவ ஜனமே, கடந்த 6 மாதங்களை கடந்து வர பண்ணின தேவன் இந்த 7வது மாதத்தில் நமக்கு ஒரு போதுமானவராய் இருந்து எல்லா பகுதிகளிலும் நம்மோடு கூட இருந்தவர் நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. கடந்த மாதத்திலும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்பதை திருவிவிலிய வேதாகமத்தில் நாம் வாசித்தோம். முழு முயற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எதற்கெல்லாம் நாம் முயற்சி செய்யணும் அல்லது எதற்கெல்லாம் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த மாதத்திலே 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 3வது, அழைப்புக்கேற்ற கிறிஸ்துவின் சுபாவத்திலே வளர ஊக்கமாய் நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட 4வதாக அந்த செய்தியை தொடர்ச்சியாக 4வது ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் அல்லது முயற்சி செய்யுங்கள். தேவனை எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்குமே பிடிக்கும். தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவரை தேவன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். நமக்கு பெயரே விசுவாசிகள் என்றுதான் வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய கிரியைகளிலே அதை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய கிரியையில நாம் காண்பிக்க தவறி விடுகிறோமோ அது செத்ததா இருக்கிறது என்பதை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் 2வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததா இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய விசுவாசம் கிரியையினாலே காண்பிக்கப்பட வேண்டியதை இந்த காலத்திலே நாம் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு எல்லாருமே விசுவாசிகள். சபையில பார்க்கிற பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் மெய்யான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எதை நம்பி இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை நம்முடைய கிரியையிலே காண்பிக்கிறதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம் சொன்னா, பிசாசுகளும் இயேசுவை தேவன் என்பதை விசுவாசிக்கிறது. நாமும் விசுவாசிக்கிறோம், பிசாசும் விசுவாசிக்கிறது. 2 பேருக்கு என்ன டிஃபரெண்ட் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் அவரையே நம்பி இருக்கிறேன் என்பதை நம்முடைய கிரியையிலே காண்பிக்கிற பொழுது வித்தியாசம் நமக்கு தெரியும். ஏனால் பிசாசினாலே தேவனுடைய உபதேசத்திலே நிலைநிற்க முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய வார்த்தையிலே நாம் விசுவாசமாக இருந்து அதை கிரியையிலே காண்பிக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்து அது உயிருள்ள ஒரு விசுவாசமாய் நாம் காண்பிக்கிறவர்களாக இருப்போம். நீங்க தொடர்ச்சியாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். என்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதமாகிய ஈசாக்கை தேவனுக்காக பலியிடும்படியாக, தேவனுக்கே கொடுக்கும்படியாக அவன் தன்னுடைய கிரியையில் அந்த விசுவாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தானோ, வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அவன் தேவனுக்கு சிநேகிதனானான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்துதான் ஆரானூரிலிருந்து புறப்பட்டு வருகிறான். மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருந்த
ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறான். அப்பொழுதெல்லாம் ஆபிரகாமை குறித்து சொல்லல, அவன் தேவனை விசுவாசிக்கிறான் என்பதை சொல்லி. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் சோதனை வைக்கிற பொழுது, அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே தன்னுடைய விசுவாசத்தை அவன் கிரியையிலே காண்பிக்கிறான். தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் கேட்ட பொழுது, அதற்காக தன்னுடைய குமாரனையே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கிரியையிலே காண்பிக்க ஆரம்பித்த பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, இது முதல் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னுடைய கிரியையிலே காண்பிக்கிற பொழுது அவன் தேவனுக்கு சிநேகிதனாய் மாறுகிறான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு வார்த்தையில விசுவாசத்தை குறித்து பேச சொன்னால் நம்ம மணிக்கணக்கில் பேசுவோம், பல காரியங்களை குறித்து பேசுவோம். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண சொல்ல சொன்னா அதிகமாய் நாம் உபதேசம் பண்ணுவோம். ஆனால் அந்த விசுவாசத்தை நம்முடைய கிரியையிலே காண்பிக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது உண்மை, எந்த அளவுக்கு அது நாம் செய்கிறோமா இல்லையா என்பது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிறது என்னன்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம் கிரியையினாலே காண்பிக்கப்பட வேண்டும். அப்போ நான் நீதிமான் ஆக்கப்படுகிறதற்கு நான் கிரியை செய்ய வேண்டுமா? அதையா யாக்கோபு சொல்லுகிறான்னு சொன்னா, இல்லை. நாம் நீதிமானாக்கப்படுகிறதற்கு நாம் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நாம் நீதிமானாக்கப்பட்டபடினாலே நாம் நிச்சயமாய் கிரியை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை எல்லா சூழ்நிலையில காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும், நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்பதையும் நம்மை சுற்றில இருக்கிற மக்களுக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய இனத்தாருக்கும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்பதை என்னுடைய கிரியையில நான் காண்பிக்கிறதுல அதிகமாய் கவனமாய் நான் இருக்க வேண்டும். அதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நீங்க வேதத்திலே வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னா, மோசே ஒரு தேவனுடைய மனுஷர். ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன பொழுது, கண்மலை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. ஜனங்கள் எல்லோருடைய தாகம் தீர்ந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக என்னை கனம் பண்ண வேண்டிய நீ கனவீனப்படுத்தி விட்டார். ஆகவே நீ கானானுக்குள்ளே போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த இடத்திலே மோசேவுக்கு நிச்சயமாய் தெரியும், தேவன் இவர் ஒருவர் தான் தேவன் என்பதையும் மோசேக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்திலே தன்னுடைய கோபத்தினாலே அவன் வெளிப்படுத்தின ஒரு காரியம், அவன் யார் என்பதை அந்த இடத்திலே வேதம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு நான் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், என்னுடைய விசுவாசத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் எப்படி கிரியையினாலே காண்பிக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழும்பொழுது காண்பிக்கலாம். நாம் வேலை செய்கிற இடத்திலே அல்லது ஊழியத்திலேயோ அல்லது சபையிலேயோ நம்முடைய குடும்பத்திலேயோ உண்மையாய் வாழும் பொழுது செய்யலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலாம் நம்முடைய கிரியையில காண்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆகவே நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க நம்மளால் இயன்ற மட்டும் நாம் முயற்சி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னா, 5வது ஒரு காரியம், யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காதது பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று யாக்கோபு சொல்லுகிறான். நாவு அடங்கவே அடங்காது. ஒரு பெரிய காட்டையை கொளுத்துகிறதற்கு ஒரு சின்ன தீ எப்படி காட்டையே கொளுத்தி விடுகிறதோ, ஒரு மனுஷனுடைய ஆயுள் நாட்களை இந்த நாக்கு, இந்த வாயினுடைய வார்த்தை அவ்வளவு சீக்கிரம் அடித்து போடக்கூடியதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலும்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நம்முடைய வாயை அடக்க ஒரு மனிதனால முடியாது. யோசிச்சு பாருங்களேன். 2 உதாரணத்தை சொல்லுகிறார். குதிரையை அடக்குகிறதற்கு அது வாய்க்கு கடிவாளம் போடுகிறார்கள், அது அடங்குகிறது.
ஒரு வல்லமையான ஒரு கப்பல் எவ்வளவு எதிர்காற்று அடித்தாலும் அது போகிற திசையை சரியான திசைக்கு போகிறதற்கு ஒரு சிறிய சுக்கானினாலே அந்த கப்பலை திருப்பி விடுகிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ஒரு சிறிய நாக்கை அடக்க அந்த மனிதனாலே முடியாமல் போகிறது. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம கணக்கு கொடுக்கணுமா? ஆகவே நாம் பேசுகிறதில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கணும். ஆகவே தான் அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். ஆகவே அந்த நாக்கை எப்படி நாம பயன்படுத்த வேண்டும் என்கிறதை இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் தெரிய வேண்டும். இன்றைக்கு ஏன் ஒரு குடும்பத்தில் குழப்பம் வருகிறது? ஏன் சபைகளில பிரச்சனைகள் வருகிறது? ஏன் நம்ம சுற்றில இருக்கிற உறவுகளுக்கு மத்தியில பெரிய ஒரு குழப்பம் வருகிறதுன்னு சொன்னா, நம்முடைய வாய் சரியில்லாமல் போகிறபடினாலே, மற்றவர்களை குறித்து புறம் பேசுகிறபடினாலே, மற்றவர்களை குறித்து தவறான காரியங்களை பேசுகிறபடினாலே, மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறபடினாலே, மற்றவருடைய குறைகளை பெருசாய் நாம் போக்கஸ் பண்ணி பேசுகிறபடினாலே, அந்த இடத்துல ஒரு சமாதானத்துக்கு ஏதுவில்லாத காரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாயினுடைய வார்த்தையினாலே உண்டாகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார் 37வது வசனத்திலே, ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சுதான் நாம் நீதிமானா அல்லது நாம் குற்றவாளியா என்பதை வேதம் நம்மை பார்க்கும்படியாக நமக்கு அனுமதிக்கிறது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்லுகிறான். ஏன் என்று சொன்னா, பேசாம இருக்கிறவெல்லாம் புத்திசாலி இல்லை. நீ பேசாம இருந்தே என்று சொன்னா நீ யார் என்பதை மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய வாயினுடைய வார்த்தை அதிகமாய் அலப்புகிற பொழுது மற்றவர்கள் நம்மை எளிதாய் புரிந்து கொள்வார்கள் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, அதுக்காக தான் ஆண்டவர் அதுக்கு முன்பதாக சொல்லுகிறார். மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்திலே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்தில் எது இருக்குதோ அதுதான் நம்முடைய வாயிலிருந்து வரும். நம்முடைய இருதயத்தை நல்ல ஒரு நிலமாக நாம் மாற்றி வைப்போம் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே நல்ல நல்ல வார்த்தைகளினாலே ஒரு மகிழ்ச்சியினால் நாம் நிரம்பி இருப்போம் என்று சொன்னால், நாம் எதினாலே நிரம்பி இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். இன்றைக்கு மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களாக, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக நம்முடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருப்போம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய இருதயம் எதினால் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாயின் வழியாய் வரும். ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 35வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து தருகிறான். யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அதுதான் நம்முடைய வாயின் வழியா வருகிறது சொன்னா, என் இருதயம் எப்படி இருக்குதோ அது என் வாயின் வழியா வருகிற பொழுது அதுதான் என்னுடைய வாழ்க்கையை நான் யார் என்பதை காண்பிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். யாக்கோபு சொல்லுகிறார், நாவை ஒரு மனிதனாலும் அடக்க முடியாது. உண்மைதான். ஆனா இந்த அடக்க முடியாத நாவை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்தலாம். ஒரு கத்தியை வச்சு கொலையும் பண்ணலாம், ஒரு கத்தியை வச்சு சமையலும் பண்ணலாம். சமைக்கிற பொழுது அது நம்முடைய உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. அதே கத்தியை தவறாய் பயன்படுத்துகிற பொழுது ஒரு மனிதனை கொல்லுகிறதற்கோ ஒரு தவறான காரியத்தை செய்கிறதுக்கோ பயன்படுத்தி விடுகிறோம். ஆகவே இந்த நாவை அடக்க முடியாது என்று சொன்னா, இந்த நாவு எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதோ அதுக்கு மாறான காரியத்தை நாம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கான முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும். நாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, 34ஆம் சங்கீதம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். விரிவாய் திறக்கிறவன் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் மூக்கம் நுழைச்சி பேசுகிற பொழுது
அந்த இடத்துல ஒரு கலகம் உண்டாகிவிடும். இன்னும் சாலமோன் ஞானி மிக தெளிவாக சொல்லுகிறார். 21வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கணுக்கு விலக்கி காக்கிறான். அது மாத்திரமல்ல, நீங்க நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கோல்காரனுடைய வார்த்தை விளையாட்டு போல் இருக்குமா. கோல் சொல்லுகிற மனிதன் விளையாட்டா ஏதாவது சொல்லிட்டு போயிடுவானா. ஆனா வசனம் முடியும் இப்படியா சொல்லுது, ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்குமா. மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையாய் மாறிடும். ஆகவே தான் லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் ஜனத்துக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம். கோல் சொல்லி திரிகிறவன் அந்த இடத்துல ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விடுவான். பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். ஆகவே இந்த நாவை நான் ரொம்ப கவனமாய் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன நம்ம செய்யணும்னு சொன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும். இப்ப நம்ம என்ன வார்த்தையை பேசணும்? அன்பினால் நிறைந்த வார்த்தையை பேசணும். நம்ம என்ன வார்த்தையை பேசணும்? தேவ பக்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசணும். மூன்றாவதாக, நாம் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். நம்முடைய வாயினுடைய வார்த்தையை மற்றவங்க கேட்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக, நாம் கூடுமான பட்சம் தேவனுடைய ஆவினால் நிறைந்து நாம் முயற்சி செய்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் நம்மளால் ஒரு சமாதானம் உள்ள ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியும். நமக்குள்ள அந்த சமாதானம் தங்கியிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட இந்த வார்த்தையை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்கிறவர்களாய் மாற்றுங்க. தங்களுடைய வாயின் வார்த்தையை காத்துக் கொள்கிறவர்களாக நீங்க மாற்றுங்க. கூடுமான பட்சம் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசி குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு சமாதான சந்தோஷத்தை அடைய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.